இந்திய அரசியலில் அடுத்த சில மாதங்களில் மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்த இருக்கிறதா பிஜேபி? ஒரு பக்கம் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அணிக்குள் மிகப்பெரிய கேள்விகள் எழுந்துள்ளன. முக்கிய கூட்டங்களில் பல எம்பிக்கள் பங்கேற்காதது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மற்றொரு பக்கம் உத்தரப்பிரதேசத்திலும் சமாஜ்வாதி கட்சியை சுற்றிலும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளன. கட்சி பிளவுபடலாம் என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் காங்கிரஸ் தரப்பிலும் எதிர்பாராத அரசியல் நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. இந்த எல்லா சம்பவங்களும் வெறும் தனித்தனி செய்திகளா அல்லது தேசிய அரசியலில் பெரிய மாற்றத்திற்கான அறிகுறிகளா? தற்போது நாட்டின் தேசிய அரசியலில் என்ன நடக்கிறது தொடர்பான அனைத்து தகவலையும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். எவ்வளவு சத்தமே இல்லாம பிஜேபி காய்களை நகர்த்தி வராங்கன்னு நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும் நினைச்சாலே. தமிழ்நாட்டை பொறுத்தவரையுமே இன்னைக்கு சட்டப்பேரவையெல்லாம் கூடுது. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் பண்றோம்னா இப்ப விஜய் அவர்கள் பிஜேபி எதிர்க்கிறாரா இல்லையா, பிஜேபிக்கு அடிபணிஞ்சு போறாங்களான்னு சொல்லி இங்க நம்ம அடிச்சிட்டு இருக்கோம். ஆனா பிஜேபி ரொம்ப பிஸியா இருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. எதுல ரொம்ப பிஸியா இருக்கிறாங்கன்னா, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த எம்பிக்களை எப்படி பர்ச்சேஸ் பண்றது. ஸோ எம்பிக்களுக்கான அந்த பர்ச்சேஸ்லாம் ரொம்பவே பிஸியா இருக்காங்க. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்தவரையுமே அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களை எப்படி அவங்க தன்வசம் இழுத்தாங்கன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை உடைச்சிட்டு நம்ம பலமாகணுன்ற நடவடிக்கையில அவங்க மும்முரமா இருக்கவோ, இன்னைக்கு இந்த வெஸ்ட் பெங்காலை விட்டுட்டு அவங்க எங்க குறி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராக்கு வந்து நிக்கிறாங்க. மகாராஷ்டிராவை பொறுத்தவரையுமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த யூபிடி கட்சி என்பது பல்வேறு விதமாக பிளவுற்றிருக்கு. இப்போதான் மிகப்பெரிய அந்த டைகர் ஆபரேஷன்லாம் பார்த்துட்டு ஒரு சைடு பார்த்தோம்னா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, மறுபுறம் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான ஒரு சிவசேனாவா இருக்கு. ஸோ இது வந்து நாங்கள் ஆல்ரெடி உடைச்சு விட்டது போதாது, இப்ப இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேவோட இந்த அணியும் நாங்கள் பிளவுடணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை பிஜேபி பார்த்திருக்காங்க. இது எங்க ப்ரூவ் ஆகுதுன்னா, சமீபத்துல உத்தவ் தாக்கரே தலைமையிலான இந்த சிவசேனா வந்து ஒரு முக்கிய கூட்டத்தை போடுறாங்க. இவங்களை பொறுத்த வரையுமே இவங்க கிட்ட ஒரு 9 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இந்த 9 எம்பிக்களும் அந்த கூட்டத்துக்கு வரணும். ஆனா 6 எம்பிக்கள் இந்த கூட்டத்துக்கு வரவே இல்லை. என்ன காரணமா அவங்க சொல்லல. சோ கட்சியில இருந்து அவங்களுக்கு விளக்க கடிதம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. எதற்காக நீங்க இந்த கூட்டத்துல பங்கேற்கவில்லைன்னு சொல்லி விளக்கம் கேட்கும் போது அவங்க தரப்புல இருந்து இதுவரையுமே எந்த ஒரு பதிலுமே வராம இருக்கு. இப்பதான் எதை வெளிப்படுத்தினா, ஆல்ரெடி பிஜேபி இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோட எம்பிக்களை எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு சில சதி திட்டங்கள்லாம் திட்டிட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் வரமாட்டாங்களே, ஒருவேளை விலையை போகிறாங்களோ, நீங்க விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்ப அவங்க அமைதியா இருக்கிறாங்க. இதனை ஒட்டி தான் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களில் ஒருவரான சஞ்சய் ராகவத் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, மீண்டும் ஒரு டைகர் ஆபரேஷன் அப்படின்ற ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. டைகர் ஆபரேஷன்னா ஆல்ரெடி இந்த யூபிடி கட்சி இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்களை தனியா பிரிச்சு போகக்கூடிய வேலைகள்ல எப்படி பிஜேபி ஈடுபட்டு வந்தாங்க. இது ஒரு சர்ச்சையாகவே இருந்துச்சு. மீண்டும் அந்த விஷயங்களை பிஜேபி ஈடுபடுறாங்க. அதாவது இங்க என்ன நடந்திருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய 6 எம்பிக்கள் சத்தமே இல்லாம போயிட்டு ஷிண்டே தலைமையிலான அந்த சிவசேனாவில் இணைய போகிறதாக சில பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருக்கு. அதுவும் அட்வான்ஸ் எவ்வளவு பிஜேபி கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு நீங்க இணையறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு 15 கோடி, நீங்க கன்ஃபார்மா இணைஞ்சிட்டீங்கன்னா இப்ப நீங்க அட்வான்ஸா ஒரு 15 கோடி வச்சுக்கோங்க, ஃபுல்லா நீங்க வந்து இணைஞ்சிட்ட அப்புறமா நாங்க உங்களுக்கு வந்து ஒரு 50 கோடி தரோன்ற அளவுக்கு இவங்க பேரம் பேசிருக்காங்கன்னு சொல்லி சஞ்சய் ராகவத் பேசுறாரு. அப்ப பார்த்தோம்னா யூபிடியில் இருக்கக்கூடிய அந்த 9 எம்பில 6 எம்பிகள் இங்க காலி. இப்ப இவங்க போயிட்டு இப்ப ஷிண்டே தலைமையிலான அணியில இணைவாங்க. நாலு பேர்ல பாஜக தலைமைக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க, நம்மளுக்கு கிளியரா தெரியும். சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரா அரசியல்ல ஆல்ரெடி பிளவிட்டிருக்கக்கூடிய இந்த சிவசேனா கட்சி என்பது மீண்டும் அதை எப்படி பலவீனப்படுத்தலான்றதுல எவ்வளவு கிளியரா வேலை செஞ்சிருக்காங்க பாஜக என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. சோ இங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா கதையை முடிச்சாச்சா, அடுத்ததா உங்க கண்ணு எங்க உறுத்துதுன்னா உத்தரப்பிரதேசம். சோ அங்க இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அங்க பலவீனப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அணியில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களை எம்பிக்களை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப அதுல வந்து உங்களை கவனம் போயிருக்கு. சமீபத்துல ஓம் பிரகாஷ் ராஜ்பர் வந்து ஒரு பதிவை போடுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, உத்தவ் தாக்கரே கிட்ட இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் சமாஜ்வாதி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் பாதி பேர் என்ன பண்ண போறாங்கன்னா பிஜேபியில இணைய போறாங்கன்ற தகவலை இவர் ஒரு பதிவு போடுறாரு. அதனை கட்சியோட தலைமை மறுத்துட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இப்ப அவங்க அடுத்த கண்ணு உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்கு. விரைவில் இப்ப இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பாஜகவிற்கு ஆதரவு தர போறாங்கன்ற நியூஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஒரு மாநிலமா போயிட்டு எதிர்கட்சிக்குள்ளேயே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு எப்படி ஆதரவு தரலாம்ன்ற வேலைகள்ல அவங்க ஈடுபட்டு வராங்க.
இப்படி ஒரு பக்கம் பார்த்தோம்னா மகாராஷ்டிரால வந்து பர்ச்சேஸ், மறுபுறம் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் எப்படி வாங்கக்கூடிய வேலைகளை ஈடுபட்டு வராங்க. வெஸ்ட் பெங்காலை பற்றி நம்மளை சொல்லவா வேணும். ஆல்ரெடி வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையுமே இந்த திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய 28 எம்பியில் 20 எம்பிகளை எப்படி தன் வசம் இழுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இதை நான் சொன்னா எல்லாம் சொல்லுவாங்கன்னா, எங்க அந்த 20 எம்பிகளும் பாஜக போய் ஒன்றும் இணையில நீங்க கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா NCPI அப்படிங்கக்கூடிய ஒரு ஆள் அடையாளமே தெரியாத ஒரு பிரபலமே இல்லாத ஒரு கட்சி, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானு தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாத ஒரு கட்சியில போயிட்டு அவங்க 28 எம்பில 20 எம்பிகள் போயிட்டு திடீர்னு இணையறாங்க. இந்த நடவடிக்கை எதற்காகனா கட்சி தாவல் குற்றச்சாட்டுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும். நாளை பின்ன வந்து நம்ம ஒரு பார்ட்டில இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு போயிட்டோம்னா நம்மளோட எம்பி பதவி பாதுகாக்கப்படும் என்ற காரணத்துக்காக தான் இப்ப போயிருக்காங்க. விரைவில் அவங்க என்ன மூவ் எடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இப்படி ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இப்ப வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய மாநிலங்களாக மகாராஷ்டிரா இருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், இப்போ உத்தரப்பிரதேசம் சொல்லி 3 இடங்களையும் கைப்பற்றியாச்சு. இதற்காக இவ்வளவு மும்முரமாக வேலை செஞ்சுட்டு வராங்க. ஆல்ரெடி பார்த்தோம்னா இப்ப எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களை இப்படி விலை வாங்குறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ்ல கிட்ட ஒரே ஒரு வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் இருந்தாங்க. அவங்களோட வேட்புமனுவும் போய் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லி அவங்க நாடாளுமன்றத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்கட்சிகளோட எண்ணிக்கையை எப்படி குறைக்க பாக்குறான்னு சொல்லி இப்படி இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது வெவ்வேறு மாநிலங்களோட அரசியல் சார்ந்த நியூஸ் அதை நம்மளால பார்க்க முடியும். ஆனா இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகக்கூடிய பல்வேறு தகவல்கள் உள்ள இருக்கு. இப்ப இதுவரையுமே கணக்கு போட்டு பார்த்தோம்னா டிஎம்சி கிட்ட இருந்து ஒரு 28 எம்பில 20 எம்பிகள் பாஜகவுக்கு வந்தாச்சு. அப்ப இது ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 20 எம்பி. இப்ப மகாராஷ்டிரால பார்த்தோம்னா இருக்கக்கூடிய அந்த 9 எம்பில 6 எம்பிகளை வாங்க போறாங்க. அப்ப இது சேர்த்து கணக்கு போட்டீங்கன்னா 26 எம்பி சும்மாவே வந்தாச்சு. நீங்க பாஜக சின்னத்துல வந்து நீங்க போட்டியிட தேவையில்லை, பிரச்சாரம் பண்ண தேவையில்லை, மக்களோட ஆதரவு பெற தேவையில்லை. நீங்க எதிர்கட்சியில இருந்தே நீங்க மக்களோட ஆதரவை பெற்று நீங்க நாடாளுமன்றத்திற்கு உள்ள வரலாம். இன்னைக்கு நாங்க விலைக்கு வாங்கிட்டோம். இப்படி உழைக்காமலே 26 எம்பிகளை வந்து பிஜேபி தன்வசம் இருக்கு. யோசிச்சு பார்த்தோம்னா எதற்காக இவ்வளவு வேலைகளை மும்முரமா இறங்குறாங்க? எல்லாமே சுத்தி சுத்தி ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். எதுக்குன்னா டீலிமிட்டேஷன் பில்லு. 2029 தேர்தலுக்குள்ள எப்படினாவது இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை பாஸ் பண்ணிட்டு அந்த 29 தேர்தல் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கணும். இப்ப ஆல்ரெடி பார்த்தோம்னா இந்த தொகுதி மறுவரையை கொண்டு வந்துடணும், எப்படியாவது கொண்டு வந்துடணும். ஆனா அந்த பில்லை பாஸ் பண்ணும் போது எதிர்கட்சிகள் அதுக்கு மிகப்பெரிய ஒரு சதி பண்ணிட்டாங்க. நாங்க மட்டும்தான் இந்தியா ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா அதை உடைக்கிறதுக்கான வேலைகளை தொடர்ந்து எதிர்கட்சிகள் பார்த்துட்டே வராங்களே. சோ எதிர்கட்சிக்குள்ளேயே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எம்பிகளை எப்படி வாங்குறதுன்னு சொல்லிதான் இவ்வளவு விஷயம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க எதிர்கட்சியை சார்ந்தே இருக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. நாங்க எங்களோட பெரும்பான்மையை பார்த்துக்கணும். அது வரணும்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் பில்லை நாங்க பாஸ் பண்ணிடணும். அதை பாஸ் பண்றது மூலமா என்ன ஆகும்னா மக்கள் தொகையின் அடிப்படையில இந்த தொகுதி என்பது அதிகரிக்கப்படும். சோ நிறைய எம்பிக்களுக்கு வட மாநிலங்கள்ல இருந்து உங்களுக்கு நாடாளுமன்றத்துக்கு வருவாங்க. அதனால இப்ப நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார்னு சொல்லி வட மாநிலங்கள்ல பிஜேபி ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சியாக மாறிடுவாங்க. அதனால நாங்க வருங்காலத்துல என்ன ஒரு மசோதாக்களை கொண்டு வந்தாலுமே எதிர்கட்சிகள் அவங்க ஆதரவு தெரிவிக்க வேணான்ற அவசியமே இருக்காது. போன வாட்டி டீலிமிட்டேஷன் மசோதா தொடர்பான நாடாளுமன்றம் கூடும்போது ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா 528 எம்பிக்கள் பிரசன்ட் ஆனாங்க. அதுல பார்த்தோம்னா 298 எம்பிக்கள் இந்த டீலிமிட்டேஷன் மசோதா வேணும்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சாங்க. 230 எம்பிக்கள் இந்த மசோதா வேணான்னு சொல்லி டீலிமிட்டேஷன் மசோதாக்கு எதிராக வாக்களிச்சாங்க. அதனால இந்த 2/3 மெஜாரிட்டி வேணும். அது இல்லாத காரணத்தினால இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை அவங்களால பாஸ் பண்ண முடியல. இப்ப 528 எம்பில எத்தனை எம்பிக்கள் வாக்களித்து இருந்தா அவங்களால இந்த மசோதாவை பாஸ் பண்ணிக்க முடிஞ்சோம்னா 352 எம்பிக்கள் ஓட்டு போட்டு இருக்கணும். ஆனா அவங்களோட ஆதரவு என்பது 298 எம்பியோட முடிஞ்சிச்சு. அதனால நாங்க நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எம்பிக்களோட ஆதரவை அதிகப்படுத்தணும். அதுவும் எங்களுக்கான ஒரு ஆதரவா தான் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த டீலிமிட்டேஷன் மசோதா பாஸ் பண்ண போறாங்க. அதற்காக தான் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக யாருக்குமே தெரியாம இந்த சத்தம் இல்லாத வேலையாக ஒரு மாநிலத்துக்குள்ளேயும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களை வாங்குவதற்கான வேலைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க பிஜேபி. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இங்க வந்து டிவிகேவா டிஎம்கேவா காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டாங்க, கம்யூனிஸ்ட்கள் இப்படி பண்றாங்க, விசிகே இப்படி பண்றாங்கன்னு சொல்லி நம்ம இதை மட்டும் தான் விரிவா பேசி சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க நல்லா சண்டை போட்டுக்கோங்க, நான் சத்தமே இல்லாம வேலையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி பிஜேபி மாநிலங்கள்ல தன்னோட அந்த பெரும்பான்மையை அதிகரிப்பதற்கான இந்த விஷயங்களை ஈடுபட்டு வராங்க. இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக இருக்கு. இன்னைக்கு இப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா மகாராஷ்டிரால இந்த வேலை நடந்திருக்கு, மத்திய பிரதேசத்துல நடந்திருக்கு, வெஸ்ட் பெங்கால நடந்திருக்கு. அடுத்தது அவங்க கண்ணு எங்க போயிருக்குன்னா உத்தரப்பிரதேசம் வரையும் போயிருக்கு. இன்னும் இது எத்தனை மாநிலங்களுக்கு ஈடுபட போறாங்கன்னு தெரியல. இவங்க மீது
அடுத்ததுல இந்த குதிரை பேரம்லாம் பாயாதான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சண்டைகளை நிறுத்திவிட்டு பிஜேபி இந்த மாதிரியான ஒரு சதிர ஆட்டத்தை நடத்தி கொண்டு வராங்க. அதை தடுப்பதற்கான வழிகளில் ஈடுபடும் என்பதுதான் நம்ம அனைவரோட கோரிக்கைகளாக இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இந்தியா கூட்டணியோட அந்த வலிமை என்பது நம்மளுக்கு தேவைப்படுது. ஆல்ரெடி காங்கிரஸ் பண்ண துரோகத்தால இங்க டிஎம்கே நாங்க இந்தியா கூட்டணியில இருந்து விலகுவோமா இருக்குமான்ற அறிவிப்பே இல்லாம போயிட்டு இருக்கு. இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு அவங்க ஒற்றுமையை பலப்படுத்திக்க போறாங்க. பாஜக அதுவரும் என்னென்ன சதி திட்டங்களை எடுக்க போறாங்க. இவங்க ஒன்றிணைந்து எந்த அளவுக்கு இந்த டீலிமிடேஷன் மசோதா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த போன்ற விஷயங்களை தடுக்க போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.